ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ஒரு இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது மில்க் பேடா வந்துட்டு எப்படி இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 10 நிமிஷத்தில் நம்ம இந்த ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஏதாவது ஃபெஸ்டிவல் வருது, இல்லை யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அப்படின்னா திடீர்னு இன்ஸ்டண்ட்டாக நம்மளே ஒரு ஸ்வீட் வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் ரெடிமேடாக நம்ம பால் பவுடர் வச்சுருந்தோம் அப்படின்னா 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ஸ்வீட் வந்து ரெடி பண்ணிடலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மில்க் பேடா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு கடாய் ஒன்று ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நெய் நல்லா சூடாகட்டும். அடுப்பை வந்துட்டு சிம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம பால் சேர்க்கும் போது கட்டி கட்டியாகிடும். அதனால் வந்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இதில் நான் எந்த கப்பை நீங்கள் அளவாக எடுத்துக்கிறீங்களோ அதில் வந்துட்டு 2 கப் அளவுக்கு மில்க் பவுடர் நம்ம ரெடிமேடாக இருக்கக்கூடிய மில்க் பவுடர் வந்துட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. பால் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அந்த பாலோட சேர்த்து நல்லா சின்ன சின்ன கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்துட்டு சிம்லேயே வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்க அப்படின்னா எடுத்துமே உங்களுக்கு அந்த பால் மிக்ஸ் ஆகிறதுக்குள்ளே கட்டி கட்டியே ஆகிடும். உங்களுக்கு ஸ்வீட் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்காது. அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா அந்த பால் நெய்யோடு சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஒயர் விஸ்க் இருந்தனால நீங்கள் வச்சு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மிக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா ஒன்றா திரண்டு வரணும். இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து 1/4 கப் அளவுக்கு தான் சக்கரை சேர்த்துருக்கேன். ஏற்கனவே பால் பவுடரில் வந்து சக்கரை இருக்கும். சப்போஸ் சில பால் பவுடரில் சக்கரை இல்லை கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சக்கரையை டைரெக்டாக சேர்க்கறதுக்கு பதிலாக பவுட்ரு பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு அந்த பால் பவுடரோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். நான் அப்படியே சேர்த்ததுனால கொஞ்சம் எனக்கு டைம் எடுத்துச்சு. அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டே பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஹையில் வச்சிங்க அப்படின்னா அந்த பால் பவுடரோட கலரும் மாறிடும். உங்களுக்கு அந்த ஸ்வீட் வந்துட்டு கரெக்டான பர்ஃபெக்டாக வராது. நல்லா அந்த சக்கரை பால் பவுடரோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நம்ம பேனில் ஒட்டாமல் நல்லா ஒன்றா திரண்டு வரணும். ஒரு 5 மினிட்ஸ்லேயே இந்த செஞ்சிடலாங்க. இது ஆறுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு டைம் தான் இது. இப்போ பாருங்கள், நம்ம அந்த பேனில் ஒட்டாமல் எல்லாம் ஒன்றா திரண்டு வந்துடுச்சு. நம்ம சக்கரை, அந்த பால் பவுடர், நெய், பால் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். இதே பார்த்தீங்க நீங்கள் அப்படின்னா பர்ஃபி மாதிரியும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு இது மாதிரி கையில் ஒட்டாமல் வரணும். நீங்கள் ஒரு ட்ரே மாதிரி பர்ஃபி ட்ரே இருந்தது அப்படின்னா அதில் லைட்டாக பட்டர் தடவிட்டு இதை அந்த சூடோடு இருக்கும்போதே ஊற்றிட்டு ஷேப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பால் மாதிரி செஞ்சுட்டும் நீங்கள் பேடா மாதிரி வச்சுக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். இது இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிவிடுங்க. செஞ்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கையில் ஒட்டாமல் இருக்கணும். லைட்டாக எண்ணெய் தடவிக்கணும். இது ஒட்டாது. உங்களுக்கு சப்போஸ் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நடுவில் லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நடுவில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கார்னிஷிங்காக நான் வந்து பிஸ்தா வச்சுருக்கேன். நீங்கள் முந்திரி வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை கிரேப்ஸ், இல்லை பாதாம், உங்களுக்கு எது நட்ஸ் வந்துட்டு எது பிடிக்குமோ நீங்கள் அதை கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படின்னா நம்ம நார்மலாக வெறும் இந்த மில்க் பவுடர் செஞ்சு அப்படியே கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையை பிடிச்சி நம்ம பேடா ரெடி பண்ணிடலாம். நம்ம இந்த மாதிரி பேடா மாதிரி செய்யணுன்னா இதை ஆற விடணும். சப்போஸ் உங்களுக்கு பர்ஃபி மாதிரி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சூடோடு வந்துட்டு ஏதாவது நீங்கள் ட்ரே இல்லை பாக்ஸ் எது வேணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி பிளேட்டு அதில் லைட்டாக நெய்யை தடவிட்டு நீங்கள் செட் பண்ணிவிட்டு அது மேலே வந்துட்டு லைட்டாக பாதாம் இல்லை பிஸ்தாவை நல்லா பொடியை கட் பண்ணி தூவிட்டு பர்ஃபி மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்ஸ்டண்ட்டான மில்க் பேடா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா Hi-Inno சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.